Subscribe now and press the bell icon. அடிமை அரபு நாட்டு தலைவர்களே, எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா? பற்றி எரியும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்களுடைய எண்ணெய் தளங்களும். ப்ளீஸ் தயவு செய்து கத்தாரை தாக்க வேண்டாம். கத்தாரினுடைய LNG தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம். தயவு செய்து இந்த தாக்குதல்களை நிறுத்துங்கள் என கெஞ்சி புலம்பும் டொனால்ட் ட்ரம்ப். ஒரே இரவில் அமெரிக்க பங்குச் சந்தையில் $700 பில்லியன் அளித்த ஈரானிய தாக்குதல்களும் பல மடங்கினால் அதிகரித்திருக்கக்கூடிய எண்ணெய் விலையேற்றமும் தலைகீழாக மாறும் உலக பொருளாதாரமும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய அதிகாரிகளை வெளியேறுமாறு கட்டளையிட்டிருக்கக்கூடிய கத்தாரும் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டு போரை ஆரம்பிக்கப் போவதாக அறிவித்துள்ள சவுதி அரேபியாவும் காத்து கொண்டிருக்கும் ஈரானிய இராணுவமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பண்டிகை விருந்துகளில் கலந்து கொள்ளப் போகும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் அடிமை அரபுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா பிரதேசத்தையும் டெல் அவீவ் மற்றும் மத்திய பிரதேசங்களையும் பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணைகள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கூட்டணியாக களமிறங்குவதற்கு நேட்டோவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் சம்மதத்தினை வழங்காததனால் விரக்தியடைந்து கோபமடைந்து மன அழுத்தத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் தொடர்ச்சியான மிரட்டல்களை வெளியிட்டு வருகின்றார். மேலும் நேட்டோவுக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் எதிராக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரக்கூடிய இந்த மிரட்டல்கள் அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான பிளவை உறுதி செய்வதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக ஜெர்மனியின் AfD தலைவர் அலேசி இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஈரானுக்கு எதிராக எங்களிடம் உதவி கோரியுள்ளார். ஐரோப்பிய நாடுகள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக களமிறங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்லாமல் இவர்கள் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கியுள்ளார்கள் என்பதனை இது உறுதிப்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இதை பற்றி முன்பே சிந்தித்திருக்க வேண்டும். நாங்கள் அமெரிக்காவுடனான தொடர்புகளை நேட்டோ கூட்டணியை இழப்பதற்கு விரும்பவில்லை. அதே நேரம் முடிவில்லாத போரிலே முடிவுரை தெரியாத போரிலே எந்தவிதமான திட்டமிடல்களும் இல்லாத போரிலே களமிறங்குவதற்கும் விரும்பவில்லை என ஜெர்மனியினுடைய AfD தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மன அழுத்தத்தினாலும் விரக்தியினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கௌரவத்தை இழந்து அவமானத்தை சந்தித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேட்டோ நாடுகளும் நட்பு நாடுகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவை வழங்காததனால் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ள போகும் திட்டங்களுக்கும் முழு பலத்தை பயன்படுத்தி மேற்கொள்ள போகும் தாக்குதல் திட்டங்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட்டு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் தெரிவித்துள்ளார்கள். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக களமிறங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் களமிறங்க மாட்டோம் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிரான அழுத்தங்களை அமெரிக்கா தான் வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் களமிறங்கினால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய நலன்கள் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்திருந்ததாகவும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கூட்டணி தோல்வி அடைந்திருப்பதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இழுத்து விட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. எனவே தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஏனைய அடிமை அரபுகளும் ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே களமிறங்கப் போகின்றார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரான் வழங்கப் போகும் பண்டிகை கொண்டாட்ட விருந்துகளில் பங்கு பற்ற போகின்றார்கள். மேலும் அமெரிக்கா தன்னுடைய முழு இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருப்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய முட்டாள்தனமாகும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய கடற்கரை பிரதேசத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு அல்லது ஈரானிய கடற்கரை பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போகும் மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவாகவே இருக்க போகின்றது. மேலும் இவ்வாறு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா முழு பலத்துடன் களமிறங்குவது ஒட்டுமொத்த உலகையும் தலைகீழாக மாற்றிவிடும். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரான் என்ன செய்யும் என்பது தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன்.
அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கௌரவத்தை இழந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வதென்று தெரியாமல் ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களுக்கும் எரிவாயு தளங்களுக்கும் தாக்குதல்களை மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உத்தரவுக்கு அமைவாகவே நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் முழுமையான அனுமதியோடு நாங்கள் ஈரானினுடைய சவுத் பாஸ் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த எண்ணெய் தளம் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட தீ பரவலை 1-2 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய ராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு ஈரான் எண்ணெய் தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் எரிவாயு தளங்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஈரான் அதிரடியாக அறிவித்தது. இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அவசரமாக வெளியேறுமாறும் கட்டளையிட்டது. இப்படியான நிலைமையிலேயே இலங்கை நேரப்படி நேற்றிரவு 10 மணி அளவில் ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. இதன் ஆரம்பமாக சவுதி அரேபியாவின் ரியாதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசத்தை இலக்கு வைத்து 3 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசத்திலே 3 வெடிப்புகளும் பதிவாகி இருந்தன. மேலும் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை சவுதி அரேபியாவினால் முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றக்கூடிய தாக்குதல்களை ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருந்தார்கள். ஆரம்பமாக பழைய ஏவுகணைகளையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு விட்டு பிறகு நவீன பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை வீரியமாக மேற்கொண்டார்கள். இதனால் குறித்த ஏவுகணைகளை அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராடர் தளங்கள் அனைத்தையும் ஈரான் முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. இதனால் ஈரானிய தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாகவே அமைந்திருந்தன. மேலும் இவ்வாறு இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் 4 பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் கிடங்குகளும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. மேலும் மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானிய ட்ரோன்கள் மூலமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்காவின் மிக முக்கியமான அதிகாரி ஒருவரை படுகொலை செய்வதற்கான தாக்குதலையே மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை சவுதி அரேபிய ஊடகங்கள் முழுமையாக மூடி மறைத்துவிட்டன. ஆனால் சில ஆதாரங்களுக்கு அமைவாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்திற்கு அருகாமையில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து 6 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களிலே 3 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருந்தது. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கை இலக்கு வைத்தும் ட்ரோன் களஞ்சியசாலையை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே 2 பெரு வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களை பொளந்து கட்டி வரும்போது, தரைமட்டமாக்கி வரும்போது ஐக்கிய அரபு அமீரகமும் கத்தாரும் அவசரமாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். ஈரானின் எண்ணெய் தளங்கள் மீதான, எரிவாயு தளங்கள் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரானின் எண்ணெய் தளங்கள் மீதான இந்த தாக்குதலினால் பிராந்தியத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தி மூலங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் கத்தாரும் அவசரமாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்கள். இருப்பினும் ஈரானிய தலைவர்கள் இந்த அடிமைகளின் கண்டன அறிக்கைகளை கண்டுகொள்ளவே இல்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதை போன்று கத்தாருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குமான விருந்துகள் பகிரப்பட்டன. இதற்கமைவாக கத்தாரில் இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய எரிவாயு தளமாக இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் எரிவாயு தளத்தையும் எண்ணெய் தளத்தையும் இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் ஆரம்ப கட்ட தாக்குதல்களில் ராஸ் லஃபான் தளத்திலே 5 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருந்தன. குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 பிரதேசங்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அலையாக இன்னும் 10 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த தாக்குதலிலே இன்னும் 5 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை சீனா வெளியிட்டிருந்தது. இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த செயற்கைக்கோள் புகைப்படத்திற்கு அமைவாக ராஸ் லஃபான் பிரதேசத்திலே 10 பிரதேசங்களில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக ராஸ் லஃபானின்
ஈரானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் 80% பிரதேசங்கள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன. அதாவது எண்ணெய் உற்பத்தியோடு எரிவாயு உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசங்களின் மிக முக்கியமான கருவிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பிரதேசங்களின் 80% பிரதேசங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டன, தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன. இந்த தாக்குதலை தொடர்ந்து கத்தாரின் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசத்தை இலக்கு வைத்து 3 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் 2 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து 8 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதிலே 3 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பான காணொளிகள் வெளியிடப்படவில்லை. உச்ச ஊடக தணிக்கைகளுக்கு அமைவாக இந்த காணொளிகள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் ராஸ் லஃபான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் ஆரம்ப கட்ட காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் இருக்கக்கூடிய அப்சான் மற்றும் பாப் எரிவாயு தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் ஒரு ஏவுகணையை ஐக்கிய அரபு அமீரகம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. மேலும் 2 வெடிப்புகளும் பதிவாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பான காணொளிகள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் குறித்த எண்ணெய் தளத்தையும் எரிவாயு தளத்தையும் முழுமையாக இழுத்து மூடிவிட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளங்களை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக 2 எண்ணெய் தளங்களில் வெடிப்புகள் பதிவாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பஹ்ரைனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கிங் ஃபஹாத் பாலத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருந்தன. மேலும் குறித்த பாலமானது முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. இருப்பினும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகும். மேலும் ஈரான் மேற்கொண்டிருந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் குறித்த பாலத்திற்கு அருகாமையில் ஒரு சிறிய தாக்குதல் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் குறித்த பாலமானது பாதுகாப்பாக இருப்பதாகவும் குறித்த பாலத்தினுடனான போக்குவரத்து சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சவுதி அரேபியாவும் பஹ்ரைனிய அரசாங்கமும் அறிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இது ஈரான் காண்பித்திருக்கக்கூடிய ட்ரைலர் மாத்திரம்தான். சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய கிங் ஃபஹாத் பாலத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் குறித்த பாலத்தினை தரைமட்டமாக்கிவிட்டால் சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான நேரடியான தரைவழி தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிடும். மேலும் இந்த தாக்குதல்களை ஈரான் தற்போதே மேற்கொள்ளாது. பஹ்ரைனை முழுமையாக கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பஹ்ரைனுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நிலைமைகள் உயரும் போது நிச்சயமாக குறித்த பாலத்தை முழுமையாக தரைமட்டமாக்கும். இதற்கான ட்ரைலரை மாத்திரமே ஈரான் தற்போது வெளியிட்டுள்ளது. மேலும் இது ஒரு நீண்ட போர் என்பதனால் அடிமை அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்கும் சந்தர்ப்பத்தில் ஈரான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறித்த பாலத்தை தரைமட்டமாக்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உள்ளன. அடுத்து பஹ்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இன்று அதிகாலை வேளையில் ஈரான் மீண்டும் கத்தாரில் இருக்கக்கூடிய ராஸ் லஃபான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 3ஆம் கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் மீண்டும் தீப்பரவல் அதிகரித்துள்ளது. அதாவது எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது என்பதற்காகவும் கத்தாரினுடைய எண்ணெய் தளத்தை எரிவாயு தளத்தை முழுமையாக தரைமட்டமாக்க வேண்டும் என்பதற்காகவுமே இன்று அதிகாலை வேளையில் 3ஆம் கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் 3ஆம் கட்ட தாக்குதலுக்கு பின்பு கத்தாரினுடைய ராஸ் லஃபான் பிரதேசம் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படம் இன்னும் வெளியிடப்படவில்லை. விரைவில் சீன நண்பர்கள் அவற்றை வெளியிடுவார்கள். அடுத்து கத்தாரை இலக்கு வைத்து 3ஆம் கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னும் 3 எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 6 மணி அளவிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 3 வெடிப்புகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகள் வெளியாகவில்லை. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து கத்தார் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் கத்தாரில் இருக்கக்கூடிய ஈரானிய அதிகாரிகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் கத்தாரி அரசாங்கம் கட்டளையிட்டுள்ளது. மேலும் இதற்கு பிறகு ஈரானிய அதிகாரிகளும் ராஜதந்திரிகளும் கத்தாரில் இருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. மேலும் கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் அமெரிக்காவையும் முழுமையாக வெளியேற்றாமல் இந்த தாக்குதல்களை ஈரான் நிறுத்தப் போவதில்லை. அடுத்து சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இது எங்களுடைய இறையாண்மையை மீறும் செயலாகும். மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதலினால் எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. இந்த அழுத்தங்களுக்கு நாங்கள் அடிபணிய போவதில்லை. மேலும் இந்த அழுத்தங்களினால் ஈரான் அரசியல் ரீதியான பதிலடிகளை எதிர்கொள்ளும். அதே போன்று ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த முடிவுகளை நாங்கள் அவசரமாக எடுப்போம் என சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹபீபி, நீங்கள் முதலில் இதைத்தான் செய்ய வேண்டும். அவசரமாக
ஈரானுக்கு எதிரான போரில் நீங்கள் களமிறங்க வேண்டும். ஏனென்றால் ஈரானிய தலைவர்கள் உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் இதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இன்று காலையிலேயே யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் ஃபாரா அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இறுதி வாய்ப்பை வழங்குகின்றோம். இப்போது நீங்கள் அமெரிக்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கூட்டணியில் இருந்து வெளியேறிவிடுங்கள். அமெரிக்க தளங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளங்களையும் நலன்களையும் உங்களுடைய மண்ணிலிருந்து வெளியேற்றி விடுங்கள். இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பாகும். இல்லாவிட்டால் பிறகு இதை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். மேலும் உங்களுடைய பிரதேசங்களில் இருந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நலன்களையும் முழுமையாக வெளியேற்றாமல் நாங்கள் பின்வாங்க போவதில்லை என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபரா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய இந்த அதிரடியான தாக்குதல்களை தொடர்ந்து சர்வதேச எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. குறிப்பாக ஓமான் எண்ணெய் குறியீடானது ஒரு பீப்பாய்க்கு $200 அதிகரித்துள்ளது. சர்வதேச ரீதியில் கனமான கச்சா எண்ணெய் விலையேற்றத்தில் ஓமான் குறியீடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஓமானில் இருந்து கனமான எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு $200 அளவில் விற்கப்படுவது சர்வதேச எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய விலையேற்றத்தினை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய இந்த அதிரடியான தாக்குதல்களினால் இன்று காலை அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தை தலைகீழாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட $700 பில்லியன் அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து எரிவாயு தளங்கள் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களினால் அமெரிக்காவினுடைய எண்ணெய் உற்பத்தி தளங்களின் பங்கு சந்தையானது பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. $700 பில்லியன் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுவிட்டது. அடுத்து இங்கு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால் இன்று காலை டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருந்த கருத்துக்கள் தான். ஈரானின் சவுத் பாஸ் எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. குறித்த தளத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக எனக்கு தெரியாது. மேலும் ஈரானின் குறித்த தளத்தை இலக்கு வைத்து சிறிய தாக்குதல்கள் தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் மிகப்பெரிய சேதங்களும் ஏற்படவில்லை. ஆனால் ஈரான் கத்தாரினுடைய LNG தளத்தை இலக்கு வைத்து மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அப்பாவியான கத்தாரை இலக்கு வைத்து ஈரான் இவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள கூடாது. இதற்கு பிறகு இஸ்ரேல் ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எரிவாயு மற்றும் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாது. அதே நேரம் ஈரான் அவசரமாக கத்தார் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட வேண்டும். கத்தாரின் LNG தளத்தின் மீதான தாக்குதல்களை நிறுத்திவிட வேண்டும். தயவு செய்து இந்த தாக்குதல்களை நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் நான் ஈரான் எண்ணெய் தளங்களுக்கு எதிரான கடுமையான முடிவுகளை எடுப்பேன். சவுத் பாஸ் தளத்தை இலக்கு வைத்து முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வேன் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை நினைக்கும் போது சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. அத்தோடு ஈரான் எண்ணெய் தளங்கள் மீதான எரிவாயு தளங்கள் மீதான தாக்குதல்களை இன்னும் நிறுத்தவில்லை. அடுத்த கட்ட தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் எண்ணெய் தளங்கள் பற்றி எரியும் போது டெல் அவீவினுடைய பல பிரதேசங்களை இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே டெல் அவீவின் மத்திய பிரதேசத்தில் 5 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே 10க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே போன்று பென்குரியன் விமான நிலையத்தின் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe now and press the bell icon.